உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் சுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணமர்த்தும் மிருத்திம் நமாமியம். யோக நரசிங்க பெருமாள் திருக்கோயில் பிரார்த்தனை ஸ்தலம். இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லா காரியமும் அனுகூலமாகும். இந்த சேத்திரத்திற்கு பேர் கஜகிரி சேத்திரம்னு பேர். கஜம்னா யானை, கிரினா மலை, யானை மலைன்னு பேர். ரோமச முனிவருக்கும் பக்த பிரகலாதருக்கும் காட்சி கொடுத்த இடம். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட எம்பெருமான். ஒரு யானை முன்புறம் துதிக்கையை நீட்டிக்கொண்டே காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் இருப்பதை போல இந்த மலை காட்சியளிப்பதால் தான் இந்த மலைக்கு யானை மலை என்று பெயர் வந்ததாம். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், அகோபிலம், நாமக்கல் எல்லா ஊர்லேயும் நரசிம்மர் இருந்தாலும் இந்த ஊரில் உற்சவர் நரசிம்மர் நின்ற திருக்கோலமாக சேவை சாதிக்கிறார். இந்த ஒரு ஊரில் தான் மூலவர் அமர்ந்த நிலையிலையும் உற்சவர் நின்ற திருக்கோலமாக காட்சி கொடுக்கிறார். இந்த மலையில் சங்க காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரையிலான காலத்தினை சார்ந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. தமிழ் பிராமி எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் வட்டெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இந்த மலையிலே காணப்படுகிறது. யானை மலையின் உச்சியில் இயற்கையான குகைத்தலத்தில் சமண முனிவர்கள் வாழ்ந்திருப்பதற்கான கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று இப்பொழுதும் இருக்கிறது. இதுக்கு கஜேந்திர மோட்சம்ங்கிற ஒரு வைபவம் நடக்கும். அப்போ காலமேக பெருமாள், திருமூர் காலமேக பெருமாள் இந்த ஸ்தலத்தில் தான் கஜேந்திர மோட்ச லீலைகள் பண்ணிப்பார். இந்த நரசிம்ம சேவிக்கிறதுனால மரண பயங்கள், வியாபார அபிவிருத்தி, தொழில் ஸ்தாபனங்கள், குழந்தைகளுடைய படிப்புகள் நன்னா இருக்கும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு நமாம். நமக்கெல்லாம் அமமிருத்யுங்கிற நமக்கு மரண பயத்தை போகக்கூடிய நரசிம்மராக சேவை. தாமரை பூத்த பெரும் தடாகத்தின் கரையிலே இதனை பத்ம தடாகம் என்கிறார்கள், சக்கர தீர்த்தம் என்கிறார்கள். இந்த தடாகத்தின் கரையிலே இந்த திருக்கோயில் அமர்ந்திருப்பது அழகான காட்சியாக இருக்கிறது. இந்த திருக்கோயிலுடைய தலத்தின் தலவிருட்சமாக வில்வ மரம் இருக்கிறது. ஒரு தைல காப்பு மண்டபமும் முன்பு 5 நிலை ராஜகோபுரமும் இருக்கிறது. தாயார் சந்நிதிக்கும் பெருமாள் சந்நிதிக்கும் மேலே அந்த யானைமலையே ஒரு விமானமாக இருப்பதாக பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் கருதுகிறார்கள். ஒரு தேங்காயை உடைத்து 2 பகுதியாக சந்தனங்கம் இட்டு அதில் நெய் சேர்த்து பஞ்சத்திரி ஏற்றி பழங்கள் புஷ்பங்கள் வச்சு நீராஞ்சன விளக்கு ஏற்றுவா. அப்படி 12 வாரம் இந்த திருத்தலத்தில் ஏற்றினா அவன் நினைச்ச காரியங்கள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சுலபமாக எம்பெருமான் கிருபா கடாட்சம் கிடைக்கப்பட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படிங்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதம். 2 முக்கியமான கல்வெட்டுகள் நரசிங்க பெருமாள் குடைவரை கோயிலுடைய முகமண்டப வாயிலிலே வலதுபுறமும் இடதுபுறமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டுகளில் தான் இந்த வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றது. இந்த கல்வெட்டுகள் இந்த திருக்கோயிலுடைய வரலாற்றினை மட்டுமல்ல, முற்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தினை உணர்த்துகிற ஒரு வரலாற்று ஆவணமாகவும் திகழ்கின்றது. மங்களம் ஸ்தம்படிம்பாய மங்களம் மர்த்திமே மங்களம் ரௌத்ர ரூபாய நரசிம்ஹாய மங்களம்.